கற்றலின் தன்மையும் முக்கியத்துவமும். கற்றலின் தன்மைகள். கற்றலின் முக்கிய பண்புகள். கற்றல் அனைத்து உயிர்களிடமும் காணப்படுகிறது. கற்றல் தொடர்ச்சியானது. கற்றலால் நடத்தை செம்மையடைகிறது. கற்றல் நோக்கத்தோடு கூடியது. ஒரு மாணவன் பள்ளியிலும் பள்ளிக்கு வெளியேயும் கற்கக்கூடியவை குறிக்கோள்கள், மனநிறைவு ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்புடையவை. நோக்கமில்லாமல் யாரும் எதையும் கற்பதில்லை. கற்றல் பன்முகம் கொண்டது. நமது பல்வேறு கற்றல்கள் ஒருங்கிணைந்தவை. ஆய்வு நோக்கங்களுக்காக உளவியலாளர்கள் பல்வகை கற்றல்களை சொல் சார்ந்த கற்றல், புலன்காட்சி கற்றல், உடலியக்க கற்றல், கருத்தமைவு கற்றல், மனவளர்ச்சி கற்றல், பிரச்சனையை தீர்க்க கற்றல் என் வேறுபடுத்திக் காட்டுகின்றனர். இவ்வாறு வேறுபடுத்திக் காட்டுதல் செயற்கைத்தனமாக இருந்த போதிலும் கற்றலை புரிந்து கொள்ள உதவுகின்றன. கற்றல் அனுபவங்களால் விளைவது. எனவே கற்றல் என்பது பிறரால் அளிப்பது அன்று. சுய அனுபவங்கள் வாயிலாக ஒவ்வொருவரும் முயன்று அடைவது. கற்றலின் முக்கியத்துவம். மனித நடத்தைக்கு அடிப்படையாக அமைவது கற்றலே. நாம் பேசும் மொழி, நமது பழக்க வழக்கம், நம்பிக்கை, மனப்பான்மை, இலட்சியம், கொள்கை, ஆளுமை குணம், புலன்காட்சி ஆகிய அனைத்திலும் கற்றல் முக்கிய பங்கு வகிக்கிறது. சுவாசித்தல், கண் சிமிட்டுதல், தாயிடம் பால் அருந்துதல், கால் கைகளை உதைத்தல், ஒலி எழுப்புதல் போன்ற மிகச்சில இயல்பு ஊக்கங்களைக் கொண்டு பிறக்கும் குழந்தையானது கற்றலின் காரணமாகவே தனது சுற்றுச் சூழலை கையாள்வதில் மேம்பட்ட நடத்தையை வெளிப்படுத்த முடிகிறது. இதன் காரணமாகவே அக்குழந்தை தனித்து இயங்குவதிலும் சுயசார்புடையதாக மாறுவதிலும் வெற்றி பெறுகிறது. மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் குழந்தைதான் அதிக காலம் பெற்றோரின் பராமரிப்பில் வளர்கின்றது. எனவே தனது கற்றல் ஆற்றலால் மனித குழந்தை பிற உயிரிகளை விட சிறப்புற்று வலிமை மிக்கதாக திகழ முடிகிறது.